செவிலியர்கள் தினத்தை முன்னிட்டு கோவை ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் புற்றுநோயாளிகளுக்காக தங்களது கூந்தல் முடிகளை தானமாக வழங்கினர். இந்திய பயிற்சி பெற்ற செவிலியர் சங்கத்தின் தமிழ்நாடு கிளை 2024ஆம் ஆண்டு சர்வதேச செவிலியர் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயாளிகளுக்காக செவிலியர்கள் கூந்தல் தானம் செய்யும் சாதனையை துவக்கியுள்ளனர். மண்டல வாரியாக நடைபெற்று வரும் நிலையில் கோவை மண்டலம் சார்பாக ஈச்சனாரி பகுதியில் உள்ள ஸ்ரீ அபிராமி நர்சிங் கல்லூரியில் புற்றுநோயாளிகளுக்காக கூந்தல் தானம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்வேறு நர்சிங் கல்லூரிகளைச் சேர்ந்த செவிலியர்கள் தங்களது கூந்தல் முடிகளை தானம் அளித்தனர். முன்னதாக இதன் துவக்க நிகழ்ச்சி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. அபிராமி மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற இதில் இயக்குநர்கள் டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் பாலமுருகன், ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ரேணுகா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளர்களாக TNAI தென் மண்டல தலைவர் டாக்டர் ஜெய்னி கெம்ப், துணைத் தலைவர் டாக்டர் ஜெயசுதா ஆகியோர் கலந்து கொண்டனர். புற்றுநோயாளிகளுக்கு முடிதானம் செய்யும் இந்த நிகழ்வு ஆசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற ஒரு சாதனை முயற்சியாக மண்டல ரீதியாக தொடங்கி உள்ளது. இதற்கான இறுதி நிகழ்வு சென்னையில் வரும் 8ஆம் தேதி நடைபெற உள்ளதாகவும், தானம் செய்யப்பட்ட கூந்தல்களை சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படும் என அபிராமி மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு நிறுவனங்களில் இருந்து மொத்தமாக 15 செவிலிய ஆசிரியர்களும் மற்றும் 150 செவிலிய மாணவிகளும் கூந்தல் தானம் செய்தனர். ஸ்ரீ அபிராமி செவிலியர் பயிற்சி கல்லூரியில் இருந்து 35 மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஒருவர் இதில் கூந்தல் தானம் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அப்படிங்கிற அந்த செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஹேர் டொனேஷன் ப்ரோக்ராம் தமிழ்நாடு ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்ல இருந்து ஆர்கனைஸ் பண்ணி 16 நர்சிங் காலேஜஸ், ஆல்மோஸ்ட் 250 நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டிஸ், 2 பிரின்சிபல்ஸ் எல்லாருமே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு இழந்த முடிய அவங்களுக்கு ஹேர் டொனேஷன் மூலமா அவங்களுக்கு ஒரு சேவை செய்யறதுக்காக இங்க அபிராமி நர்சிங் காலேஜ்ல சேர்ந்திருக்கோம். இங்க ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் இதுல இருந்து டாக்டர் ஜெனி கெம் ஃப்ரம் GKNM ஹாஸ்பிட்டல், ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. 16 நர்சிங் காலேஜஸ், கோயம்புத்தூர்ல இருக்கிற நர்சிங் காலேஜஸ்ல இருந்து எல்லாரும் ஹேர் டொனேஷன் பண்றாங்க. இந்த ஹேர் டொனேஷன்ங்கிறது சாதாரணமான விஷயம் இல்ல. எல்லாத்துக்கும் குடும்பத்துல யாராவது ஒருத்தர் ஹேர் இந்த கேன்சர்னால ட்ரீட்மெண்ட் கீமோதெரப்பினால முடி இழந்திருப்பாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம். இந்த மாதிரி ஒரு ஹேர் டொனேஷன் பண்றதுனால கண்டிப்பா அவங்களோட அந்த லாஸ் ஆஃப் ஹாப்பினஸ்ங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். எல்லாரும் நமக்காக இருக்காங்க அப்படிங்கறதோட முக்கியமான அது ஒரு நோக்கமா வச்சு அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்காக பண்றோம். இது தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா ட்ரெயின் நர்சஸ் அசோசியேஷன் மூலமா இந்த டொனேஷன் அவேர்னஸ் கேம்ப் நடக்குது. இதோட ஃபைனல் இது மே 8ஆம் தேதி சென்னையில டாக்டர் ஆனி கிரேஸ் தலைமையில